அங்கேயும் எடுத்துறேன். சரி பிள்ளைகள் வாங்கிட்டு வந்து இருங்கக்கா. அக்கா கூப்பிடுறாங்க. கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? நல்லா படிங்க. ரோடு அப்படியே ஐயா அண்ணா சேர்ந்து வாங்க சார். பொறுத்தவரையில் சொக்கலிங்கம்பூர் ஊராட்சியில் இணைந்த ஒரு சிறிய கிராமம் என்றாலும் சொக்கலிங்கம்பூருக்கும் சரி, அதே போல இடையன்பட்டி கிராமத்திற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று முதன்முறை நான் 2011ஆம் ஆண்டு நான் 4 முறை இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக திருப்பத்தூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த பகுதியை சார்ந்த நீங்கள் 3 முறை எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அப்படி வந்த நேரத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எங்கள் நெஞ்சில் நிலையாய் இருந்து அவர்கள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தாலும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்ற ஒரு மனநிறைவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நல்லா தொங்கிருக்கா அன்புடன் வரவேற்கிறது கொத்தமங்கலம் ஊராட்சி. தேர்தல் களத்தில் மலைப்பான வாக்குறுதிகள் தான். ஆனால் அவற்றையெல்லாம் கூட யாரும் எதிர்பாராத வகையில் 85% வாக்குறுதிகளை இவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு முன்னையில் 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றக்கூடியதை இந்த 2.5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எஞ்சிய பணிகளையும் வெகு விரைவிலே வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தருவார். அதே போல சொல்லாத பல திட்டங்கள் இன்றைக்கு, அதிலும் குறிப்பாக இந்த அரசை பொறுத்தவரை மகளிர் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கான ஒரு நல் அரசாக இந்த அரசை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்றது. இன்றைக்கு தமிழகத்தில் 1,15,00,000 மேற்பட்ட தாய்மார்கள் சகோதரிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்திலே அறிவிக்கப்படாதது இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அதே போல புதுமை பெண் என்ற திட்டம், பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்தினார். தொடர்ந்து இப்பொழுது மாணவர்களுக்கு ஆண்களுக்கான உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பையும் தந்து தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்திற்கு பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் 48 என்ற அந்த திட்டம், ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவிகள் தேவை. ஆனால் சார் இங்கே பாருங்க சார்.
அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான சாலைகள், தெருவிளக்குகளை எரியச் செய்வது, நல்ல சுகாதாரமான குடிநீரை அனைத்து மக்களுக்கும் தமிழகம் முழுவதும் தருவது என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக கர்நாடகா தான் பேரூராட்சியில் நீண்ட நாளாக இருந்த வீட்டுமனை பட்டாக்கள் சமீபத்தில் 2 தவணைகளில் வழங்கப்பட்டது என்பதையும் நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,40,00,000 மதிப்பில் நம்முடைய இந்த பேரூராட்சியில் பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் மற்றும் தெருவிளக்குகளை அமைத்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலா மையமாக இது விளங்குகின்ற காரணத்தால் கட்டிடக்கலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டி முடிக்கப்பட்ட இன்றைக்கு பார்ப்பவர்களுக்கும் இன்று இந்த பகுதி வாழ் மக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீங்க. இதில் கலந்து கொண்டிருக்கின்ற நானும் ஒரு மனநிறைவோடு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்களை பொறுத்தவரையில் நம்முடைய பகுதிக்கு ஒரு கலையரங்கம் கிடைத்திருக்கிறது, இது நம்முடைய பகுதியில் ஒரு வசதியை பெருக்கி தந்திருக்கிறது என்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற எனக்கு என்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தில் எனக்கு ஏற்றத்தை தருகின்ற வகையில் தொடர்ந்து 4வது முறையும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை நான் பெறுவதற்கு காரணமானது வாக்காளர் பெருமக்களாகிய பொதுமக்களாகிய நீங்கள் தான். ஆகவே அந்த வகையில் என்னுடைய பொது வாழ்க்கையில் ஏற்றம் தருவதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நான் நன்றி கடனாக இந்த ஒரு கலையரங்கத்தை இப்பொழுது தந்திருக்கிறேன் என்பது எனக்கு உண்மையில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி, மனநிறைவை தருகின்ற நிகழ்ச்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த 2.25 ஆண்டு காலத்தில் கோட்டையூர், கர்நாடகாத்தான் ஆகிய சிங்கமுனரி ஒன்றியத்திலும் தொடர்ந்து பிற்பகல் ஐயா அப்படியே எங்க பாருங்க, அண்ணா அப்படியே எங்க பாருங்க, ஐயா அண்ணா எங்க பாருங்க. அண்ணா எங்க பாருங்க, அண்ணா கொஞ்சம் உள்ள தள்ளி பாருங்க, கொஞ்சம் ஐயா அப்படியே எங்க பாருங்க, ஒரு போட்டோ மட்டும் சார். ஒரு மணி எடுக்கலாம். ஐயா உள்ள போயிடுவாரு.